கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்லலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வருஷங்கள். யாத்ராகமம் ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எங்களை கூடி செபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வம் நீரே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட நின்றீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட நின்றீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. ஆமென். பரிசுத்த பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல அதிகாரங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நாம் தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களை கூடி வரும்படி செய்ததற்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ராஜா, அதை ஒன்றுமில்லாமல் மறைத்துக் கொள்வீராக. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நாம் தகப்பனே ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர் ராஜா. ஆமென். நம்முடைய பராக்கிரமம் உள்ள கரம் வெளிப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு
கர்த்தர் இடைபடுவீராக. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை கீழ்ப்படுத்துகிறேன் ராஜா. தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள் மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மையின் தகப்பனை கருதுள்ள பட்டயமாய் புறப்பட்டு செல்லட்டும். இன்னும் கூட எங்களை அப்பா முழுவதுமாய் தகுதிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண்பதில்லை. ஏன்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ஆமென். நாம் அமைதியா இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பதாக, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு முன்பதாக எகிப்தில் அடிமைகளாய் ஜீவித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டும், கர்த்தர் பராக்கிரமசாலியாய் எழுந்து பெரிய காரியங்களை என் கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் முதலாவதாக எங்கே இருந்து புறப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், எகிப்திலிருந்து நான் புறப்படுகிறவனாய் காணப்பட வேண்டும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுதுதான் கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவேதான் செங்கடல் முன்பதாக நின்று கொண்டு ஜனங்கள் எல்லாரும் முறையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், எகிப்தை விட்டு விட்டோம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்து விட்டார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. நாங்கள் அடிமைகளாய் ஜீவித்தோம், இனி நாங்கள் சுதந்திரமாய் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக நாங்கள் செல்லுகிறோம். நாம் என்னதான் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருந்தாலும், இந்த பார்வோனுடைய சேனைகள், இந்த பார்வோனுடைய கூட்டங்கள், அவனுடைய கிரியைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். பின்தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவேதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். நான் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் நான் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் நான் எளிதாய் மேற்கொள்ளுவேன். பார்வோனுடைய சேனைகள் என்னை பின்தொடர்ந்து வந்தாலும் அது எதுவரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னா, செங்கடல் மட்டும்தான், செங்கடல் மட்டும்தான். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். உலகத்தில் உபத்திரவம் வந்து கொண்டேதான் இருக்கும், பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். இதிலிருந்து நாம் ஜெயம் எடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற பெரிய ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், விடுதலையை பாருங்கள், சந்தோஷத்தை பாருங்கள். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் பெரிதாய் காணப்படுகிறது. அப்ப எகிப்தை விட்ட ஜனங்களுக்கு பார்வோனுடைய சேனைகளினால் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. முழுவதுமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் பார்வோனுடைய சேனைகள். இரத்தத்தால் கழுவப்பட்டவனுக்கு உலகத்தானோடு கூட போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தை ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது விகற்பமாய் பார்ப்பார்கள், ஏமாளியை பார்ப்பது போல் பார்ப்பார்கள். எதற்குமே தகுதி இல்லாதவர்களாக பார்ப்பார்கள். அவருடைய கண்களுக்கு நாம் வெளிவானவர்களாய் காணப்படுகிறவர்களை கூட காணப்படலாம். ஆனால் யூத கோத்திரத்து சிங்கம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் மறந்து போகிறார்கள். ஆகவேதான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஜாக்கிரதையாய் பயணப்பட வேண்டிய காரியங்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசங்களில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். எப்பொழுது முழுவதுமாக கர்த்தருடைய ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்கும் பொழுது. இந்த நாளிலும் எல்லா இடங்களிலும் பார்த்தா முறுமுறுப்பு அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முறுமுறுப்பு இருக்கிற இடங்களில் கர்த்தர் கிரியை செய்யவே மாட்டார். எல்லா இடங்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாம் திரும்பி பார்ப்பது உலகத்தை தான் திரும்பி பார்க்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் நன்றாக இருந்தேன், ஆலயத்திற்கு ஏதோ ஒரு நாளில் வருவேன், போவேன், சந்தோஷமா இருந்தேன். ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேனோ, என்றைக்கு நான் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நெருங்கி நான் ஜீவிக்கிறேனோ, என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், சஞ்சலங்கள், இழப்புகள், பாடுகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண எனக்கு மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம்.
ஆமென், வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆமென் அவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போ கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாக தான் நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் தேவ ஜனங்கள் பலப்பட வேண்டும். இன்றைக்கும் நாம் எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, உலர்ந்த எலும்புகளை போலதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த விசுவாச வாழ்க்கையில் நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்களாய் போய் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தை பார்க்கிறபடியினால், ஆமென், இந்த பார்வோனுடைய சேனைகளை பார்க்கிறபடியினால், ஆமென், நாமும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆனா மோசே மாத்திரம் ஆண்டவரை பார்த்து சொன்னார். ஆமென். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், இன்றைக்கு ஆமென் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை காண்பது கிடையாது. ஆமென். எகிப்தியனுடைய காரியங்களை எல்லாம் அழித்து போடும்படியாக தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கும், ஐயா நான் போராடி கொண்டே இருக்கிறேன், ஐயா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதாம், ஆமென், தவறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதாம், நான் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்காதா? நிச்சயமாக ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. ஆமென். அவர் ரட்சிக்கிறவர், அவர் உங்களை பாதுகாக்கிறவர். ஆமென். ஒரு 3 வேத புஸ்தகத்தில் இருந்து ஒரு 3 காரியங்கள் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் ரட்சிக்கிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் வாசித்து ஆமென் அதற்கு பின்பதாக ஜெபத்தோடு நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால் தானியேல். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். தானியேலோ என்றார், அந்த கட்டடத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தரியு ராஜ்யபார காலத்தில் தானியேலை குறித்து வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எல்லாருக்கும் மேற்பட்டவன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். எல்லாரும் தானியேலுக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டு இவனை எப்படியாயினும் மடங்கடிக்கப்பட வேண்டும், இவன் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். அவனுக்கு விரோதமாக அப்ப இவனை எந்த காரியத்தில் இவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான், அவனை கொடுத்த சாட்சி அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். பார்வோனுடைய சேனைகள் அழிக்கப்படும் பொழுது, உண்மை உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் இந்த உலகம் கொந்தளித்துக் கொண்டேதான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பிக் கொண்டேதான் இருப்பார். நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள், உங்களை முழுவதுமாக அழித்து போடும்படியாக. தானியேலுடைய காரியம் அப்படிதான். இவனுடைய வேலை காரியத்தில் இவனை குற்றவாளியாக நாம் தீர்மானிக்க முடியாது. இவனுடைய வேலை காரியத்தில் எல்லாம் சாக்கிரதையாய் இவன் காணப்படுவான். எல்லா காரியங்களிலும் 2 விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய போராட்டங்களும் உண்டு, உலக பிரகாரமான போராட்டங்களும் உண்டு. ஆவிக்குரிய மனுஷனோடு கூட போராட்டம். உலக மனுஷன் எப்பொழுதும் விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். அந்த ஆவி விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும். இரண்டாவது, உலக பிரகாரமாய் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு மேல் இருக்கிறவர்கள் அல்லது கீழ் இருக்கிறவர்கள் உங்களை எப்பொழுதுமே கிறிஸ்தவர் உண்மையாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழுப்பிக் கொண்டே இருப்பாங்க, முறுமுறுத்துக் கொண்டிருப்பாங்க. விரோதமான காரியங்களை செய்து எப்படியாயும் நீங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருப்பார்கள். தரியு ராஜ்யபார காலத்தில் தானியேல் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவனாய் இருந்த பொழுது இவனையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள், இவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இவனை எந்த விதத்திலும் நாம் குற்றவாளியாக தீர்க்கவே முடியாது. எந்த விதத்திலும் குற்றவாளியாக இவனை தீர்க்க முடியாது. இவனை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இவன் தேவனை பற்றிய காரியங்களில். ஆகவேதான் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். ஐயா, வணக்கம் என்பது எப்படி காணப்பட வேண்டுமா? மனுஷன் எந்த விதமான மனுஷனையும் வணங்கக்கூடாது, எந்த விதமான தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. ராஜாவாகிய உண்மை தவிர வேறு எந்த இடத்திலும் போய் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது. அதிகாரங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து அதன் பின்பதாக தானியேலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி
ஆமென் அவர்கள் எல்லாரும் ஆமென் வஞ்சகம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் தானியேல் பாருங்க தான் வழக்கமாய் செய்கிறபடி அந்த ஆமென் வேத புஸ்தகத்தில் தான் முன் செய்து வந்தபடியே வழக்கமாய் செபிக்கிறவன், எப்பொழுதும் செபிக்கிறவன், அந்தி சந்தி மத்தியான வேலைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவன். அவனுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கேட்டும் அவன் கொஞ்சமும் பயப்படவில்லை. ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா தைரியமா இருப்பான். ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்பட அவன் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவனாய் காணப்படுவான். ஆமென். தானியேலுக்குள் இருந்தவர் பாருங்க பலப்படுத்திக் கொண்டே இருந்தபடியினால் அவன் எதை குறித்தும் கவலைப்படல. தன் காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாய் செய்து வந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருந்தான். அவன் எல்லாவற்றிலும் அவன் சரியா இருந்தான். ஆனாலும் இந்த பிரதானிகள் எல்லாம் அப்ப என்ன சொன்னாங்க, ஐயா ராஜாவாகி உண்மை தவிர அவன் வேற யாரையும் வணங்கக்கூடாது, தானியேல் இப்படி செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆமென் அந்த ராஜா அந்த காரியங்களை எல்லாம் நீங்க வேத புஸ்தகத்துல வாசிங்க. இவனை காப்பாற்றும்படி, உண்மையுள்ள மனுஷனை காப்பாற்றும்படி ராஜா பிரயாசப்படுகிறார். காலையிலிருந்து மாலை வரை எப்படியாகிலும் இவனை விடுவிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். ஆனா அந்த காரியத்தை சொல்லி ஆமென் இவனை முழுவதுமாக அடித்து போட வேண்டும் என்று சொல்லி சிங்கக்கவியில் போடுகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய சனமே, பல நேரங்களில் நீங்கள் உண்மையாய் செபிக்கும் பொழுது, கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டும் பொழுது உங்களை அடித்து போடும்படி அநேகர் எழும்புவாங்க. இங்க இருக்கிற இடங்களில் எழும்புவார்கள், குடும்பங்களில் எழும்புவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான அழிவு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அவர் வைராகியம் உள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலியானவர். ஆமென். அந்த யூத கோத்திரத்து சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், ஆகவேதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆமென் என் ஆத்துமா எங்கு இருக்கிறதா, சிங்கங்களின் நடுவே இருக்கிறதையா. சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சிங்கங்களின் நடுவே என் ஆத்துமா இருக்கிறதையா. உலக மனுஷன் நம்மை ஆமென் ஜீவிக்கும்படியாக விடவே மாட்டான், எரிந்து விழுந்து கொண்டே இருப்பான். ஆமென். முழுவதுமாக அடித்து போட வேண்டும் என்று சொல்லிதான் கங்கணம் கட்டி கொண்டு திரும்பிக் கொண்டு இருப்பான். ஆனா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஆமென் உங்கள் அருகே இருக்கிறார். ஆமென். தானியேலை சிங்கக்கவியில் போட்டார்கள். விலங்குகளுடைய குணம் என்ன அப்படின்னு சொன்னா இரவில் தான் வேட்டையாடும். ஆமென். அப்போ ஒரு இறை நமக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். ஆமென். ஆகவே நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். மறந்து போகாதீங்க. ஐயா நான் என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போச்சு ஐயா, நான் கர்த்தருக்காக பக்தி வைராகியமா இருந்தேன். ஆமென். எல்லா காரியத்திலும் செவையா இருந்தேன். என்னை மடங்கடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. நான் விழுந்து போய்கொண்டே இருக்கிறேன் ஐயா. எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியவைகள் எல்லாம் கிடைக்காமல் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் தள்ளி போய்கொண்டிருக்கிறது. ஐயோ நான் விழுந்து விடுவேன், அமிழ்ந்து விடுவேன், மூழ்கி விடுவேன். பயப்பட வேண்டாம். தானியேலின் தேவன் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். சிங்கங்களின் நாவுகளுக்கு தப்புவித்தவர் உங்களையும் தப்புவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே தான் நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி ஜுவாலையிலிருந்து வெளியே வந்தவுடன் நேபுகாத்நேச்சார் சொன்னார், 3ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் அந்த கடைசி பகுதியை கொஞ்சம் வாசிங்க. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் கிடையாது. ஆமென். எல்லாமே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆமென். கர்த்தர் முடிவில் இருந்துதான் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். தானியேலுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல. ஆமென். ராம் முழுவதும் ஒரு ராஜா ஆமென் தன்னுடைய ஆமென் பிரதானிக்காக ராம் முழுவதுமாக எந்த விதமான விருந்துகள் இல்லாதபடி அவன் அமர்ந்து கொண்டே இருந்தான். எப்பொழுது விடியும் காலையில எழுந்து வந்து கேட்கிறான் பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ளவராய் இருந்தாரா? நான் கேட்கிறான் பாருங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான்
குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்வதில்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் கிடையாது. நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்கும் பொழுது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நியாயமாய் இருக்கும் பொழுது, ஆமென், உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வெளிப்படும் பொழுது, ஆமென், ஒருவனும் உங்கள் மீது ஆமென் கைப்படுவது கிடையாது. எந்த விதத்திலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். யூத ராஜசிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும், சஞ்சலங்கள் வந்து கொண்டே இருக்கும். அமிழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லிதான் பிசாசு பல விதத்தில் உங்களை அமிழ்ந்து போகும்படி செய்வான். நீ ஜெபம் பண்ணி என்ன காரியத்தை சாதித்தாய்? நீ வேதத்தை வாசித்து என்ன காரியத்தை சாதித்தாய்? வேத வார்த்தைகள் எல்லாம் சும்மா எழுதப்பட்டவைகள் என்று சொல்லி உங்களை முழுவதுமாக விசுவாச வாழ்க்கையில் இருந்து தள்ளிவிட முயற்சி செய்து கொண்டே இருப்பான். இந்த பிசாசுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் தயவு செய்து செவி கொடுக்க வேண்டாம். தானியேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. ஆமென். யூத ராஜசிங்கம் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. இன்றைக்கும் ஆமென், நான் ஒன்றுமில்லாதவனாய் காணப்படலாம், ஆனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் உண்மையுள்ளவனாய் உத்தமனாய் நான் காணப்படுவேன். நிச்சயமாய் அவர் என்னை உயர்த்துவார். ஆமென். நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். தானியேலை உயர்த்தினார். ஆமென். ராஜாவுடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. 26ஆம் வசனம், அதே 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிய பரியந்தமும் இருக்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரும் வருகிறவருமாய் இருக்கிறார் என்று. ஆமென். அப்போ கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தேசத்தில் தானியேலை குறித்து ஒரு ராஜா சொல்லுகிறார். தானியேலின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமென். இந்த தேசத்தில் நீ எப்படி காணப்பட வேண்டுமாம்? என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லா இடங்களிலும் தானியேலுக்கு தேவனுக்கு முன்பதாக எப்படி நடக்கணுமா? நடுங்கி பயப்படணுமா? ஒரே ஒரு மனுஷன் தான், ஒரே ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், செபிக்கிறவனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். விரோதமான காரியங்களை எல்லாம் அவன் பார்த்து சஞ்சலப்படல. அவன் எப்பொழுதும் செய்கிறபடி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் கர்த்தர், அவன் அமைதியாய் இருந்தான். கர்த்தர் யுத்தம் செய்தான். யுத்தம் செய்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் ராஜாவின் மூலமாக மகிமைப்படுது. பார்த்தீங்களா? ஒரே ஒரு மனுஷன் தான், ஆனா அந்த தேசம் முழுவதுமாக ராஜா அறிவிக்கிறார் பாருங்க. ஆமென். தேவனுக்கு முன்பதாக என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி பயப்பட வேண்டும், என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இந்திய தேசத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தான். ஆமென். நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது, உத்தமமாய் ஜீவிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்படும் பொழுது, ஆமென், தேசத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வரணுங்க. நமக்கு விரோதமாய் காரியங்கள் எப்படியெல்லாம் நடக்கலாம், ஆனால் நாம் அதை குறித்து பயப்படக்கூடாது. ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது. சூசானுடைய அரண்மனை கலங்கினது. ஆனால் அதே சூசானுடைய அரண்மனை காரியம் மாறுதலாய் முடிந்த பொழுது ஆர்ப்பரித்தது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஒரே ஒரு மனுஷன் தான், கர்த்தர் தேடுகிற அந்த ஒரு மனுஷன். ஆமென். தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய எல்லா இனஜன பந்துக்களை விட்டு அடிமையாயிருந்த தேசத்தில் கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டினார். கர்த்தருடைய ரட்சிப்பை வந்து பார்க்கணும், நின்று பார்க்கணும். அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணுங்க. ஆமென். அப்ப நம்மை குறித்த சாட்சி யார் சொல்லணும்? நமக்கு மேல் இருக்கிறவர்கள் சொல்லணும். ஐயா, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், இவர்களுடைய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் நடுங்கி மண்டியிடணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாயிருப்பான். ஆமென். ஏதோ ஒரு ஆமென் தெய்வத்தை ஆராதிக்கல, உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உன் கண்மணியை தொடு. ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறேன். அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் மீது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் கைப்பட முடியாது. ஜாக்கிரதையாய் அறிந்து கொள்ளணும். நீங்க ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உண்மையுள்ள பாத்திரமாய் காணப்படணும் ஐயா.
உடைக்கப்படுவது நல்லது, நொறுக்கப்படுவது நல்லது. ஏன்னா கர்த்தர் இன்னும் உத்தம குணத்திற்குள்ளாக நம்மை நெருக்கி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். முதல் காரியம் தானியேல். இரண்டாவது காரியம் நீங்க பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், ராஜமாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாக பார்த்தான். ஆமென். இரண்டாவது, கர்த்தர் இன்னொரு ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். ஆமென். சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு விசனமாய் இருந்தது. கீழ்ப்படியாமையின் பிள்ளை, கீழ்ப்படியாமையின் மகன். ஆமென். சவுலை ராஜாவாக்கினது கர்த்தருக்கு மனஸ்தாபமாய் காணப்பட்டது, வருத்தமாய் காணப்பட்டது. ஆமென். இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது சவுல் தாவீது, கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். அதன் பின்பதாக யுத்தத்திற்கு போய் வரும் பொழுது ஒரு சின்ன வார்த்தை தான் ஆமென் ராஜாவாகிய சவுலை கலங்க பண்ணிக்கொண்டே இருந்தது. ஒரே காரியம், ஆமென் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த ஒரு வார்த்தை தாங்க. அதுவரைக்கும் பிரச்சனைகள் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எல்லாமே சந்தோஷமா இன்பமாய் போய் கொண்டிருந்தது. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு இன்பமான பயணம் இருந்து கொண்டேதான் இருக்கு. இன்பமான பயணம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கு. ஒரு சின்ன வார்த்தை தான் குடும்பத்தை இரண்டாக உடைக்கும். அதுபோல ஆமென் அருமையா இருக்கும் பெரிய குடும்பங்கள், வேலை ஸ்தலங்கள்ல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சுக்குநராய் உடைக்கும். ஆமென், நொறுக்கி விடும். அதுபோலதான் இந்த இடத்துல ஆமென் அதற்கு முன்பதாக நீங்க படிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் சரியா இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருப்பது போல தாவீது கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எப்பொழுது இந்த பாடல் துணி சவுலுடைய செவிகளில் ஆமென் விழுந்ததோ, அதன் பின்பதாக நீங்க வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் சத்ருவாய் மாறினார். இந்த ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், யார்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்பது, எப்படி இந்த காரியத்திலிருந்து மீண்டு வருவது? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை தான் குடும்பத்தை நொறுக்கியது, இருதயத்தை நொறுக்கியது. ஆமென் எல்லாவற்றையும் சிதற பண்ணியிருக்கு. ஆகவே தான் இந்த நாவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆமென் வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, வந்ததையெல்லாம் பேசிக்கொண்டே இருக்காது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷன் சாப்பிடுகிறது தீட்டுப்படுத்தாது, பேசுகிற வார்த்தைகள் அவனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது அவனை தீட்டுப்படுத்துமா. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சவுல் தாவீது 2 பேரும் ஆமென் அருமையாய் போய்கொண்டேதான் இருந்தாங்க. ஒரு சின்ன யுத்தம் தான் வந்தது. ஒரு யுத்தம் ஆமென் அந்த ஒரு வார்த்தை தான் அப்படி மாற பண்ணினது, முழுவதுமாக மாற பண்ணினது. இதன் பின்பதாக இந்த அதிகாரங்களை எல்லாம் நீங்க அப்படி ஒவ்வொன்றா வாசித்து பாருங்க. சத்ருவாய் மாறினார். மாத்திரமல்ல ஆமென் அந்த அதிகாரத்துக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆமென் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி ஆமென் யாருக்கு வந்ததுதான்? சவுலுக்குள் வந்தது. ஆமென். சீஷர்கள் 12 பேர் சந்தோஷமா தான் இருந்தாங்க. எப்பொழுது அந்த பொருளாசை அவன் இருதயத்துக்குள்ள வந்ததோ, யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை குடமிட்டு நடத்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். எல்லா இடங்களிலும் ஐயா நான் உலகத்தானோடு சந்தோஷமா இருக்கிறேன், அவங்கள ரட்சிக்கப்படணும், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், இல்லைங்க, இல்ல. ஒரு சின்ன வார்த்தை எல்லாவற்றையும் உடைத்து விடும். குடும்பம் அருமையாய் போகும் பொழுது, அழகாய் போகும் பொழுது ஆமென் வார்த்தைகள் குடும்பத்தை நொறுக்கிவிடும். ஆகவே தான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜாக்கிரதையாய் காணப்படும். ஒரு இமை பொழுது போதும். ஆமென். பிசாசு எப்போ நுழைவான் அப்படின்னு சொல்லி தெரியவே தெரியாது. அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை உடைப்பது மட்டும்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேலை கூட்டி சேர்ப்பது. ஆமென். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் எல்லா ஜனங்களையும் ஐக்கியப்படுத்தும்படியாக விரும்புவார். ஆனால் பிசாசு உடைத்துக் கொண்டே இருப்பான். ஆமென். இரண்டாவது காரியம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆமென் ஒரு சத்துருக்களை சிநேகிக்கும். இன்னைக்கு நம்ம சத்துருவை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அழித்து போடும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம்.
அழித்து போட வேண்டிய ஜெபம் நாம் செய்யவே கூடாது. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், அது வேறு காரியம். ஆனா சத்ருவை சிநேகிக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் சத்ருவா இருந்தான், சவுல் சத்ருவா இருந்தான். 2 தரம் தாவீதுடைய கையில் சவுலை ஒப்பு கொடுக்கிறார். 2 தரம் ஒப்பு கொடுக்கிறார். ஒரு முறை தாவீதோடு கூட இருந்த ஜனங்கள் சொல்றாங்க, ஐயா இவனை கொன்று போடலாம், ஐயா உன்னுடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவனை இப்பொழுதே அழித்து போடலாம், இவன் தான் நமக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறான், அழித்து போடலாம். தாவீது சொல்றான், இல்லை, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது நான் கைப்படக்கூடாது, நான் கைப்படக்கூடாது. ஏன் அநேகர் சொல்லுவாங்க, ஏன் எங்க குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், ஏன் அப்படின்னு சொன்னா, என்றைக்குமே நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளை பேசவே கூடாது. கர்த்தர் நம்ம யாரும் நியாயாதிபதியா ஏற்படுத்தல. இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை நியாயாதிபதியா ஏற்படுத்தல. நம்ம நியாயாதிபதியா ஏற்படுத்தல. இன்னைக்கு அநேகர் நியாயாதிபதியாய் மாறிட்டோம், நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மாறிட்டோம். நாமே தண்டனை சொல்லுகிறோம், இவனுக்கு எது கிடைக்கும் அது கிடைக்கும். இல்ல, கர்த்தர் பார்வை வேறு, மனுஷனுடைய பார்வை வேறு. நீங்கள் யாரையெல்லாம் துன்மார்க்கன் அயோக்கியன் அப்படின்னு சொல்றீங்களோ, கர்த்தர் அவனை வேறு விதமாய் பார்ப்பார். ஆகவேதான் நியாயத்திற்கு நம்முடைய காரியங்கள் அல்லங்க, ஜாக்கிரதையா இருக்கும். சத்ருவை ஒப்பு கொடுத்தவுடன் தாவீது வெட்டி போட்டு செய்யல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது நான் கை போட மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு விரோதமாய் எழுப்பி நசுக்கினாலும், எனக்கு விரோதமாய் என் குடும்பத்தை சிக்கி எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள் ஐயா, ஆனாலும் நான் மனதால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். சத்ருவை சிநேகிக்கணுங்க. அவருடைய ரட்சிப்பு எப்ப வெளிப்படும் தெரியுமா? சத்ருவை சிநேகிக்கணும். இன்னைக்கு நம்ம சொந்த குடும்பத்தில் இருந்து நம் உடன் பிறந்தவர்களை நேசிக்கவே முடியலையே, சத்ருவாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாமா மாமியாரை சிநேகிக்க முடியல, விரோதியாய் பார்க்கிறோம். எப்பயாவது சாவா. தாவீது கரத்துல ஒப்பு கொடுத்தார். இன்னொரு முறை அபிசாய் சொல்றான், ஐயா நீர் விட நான் ஈட்டி எடுத்து ஒரே குத்தி சாவடிக்கிறேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது கை போடக்கூடாது. இதுதான் அங்க தாவீதுடைய மனசு. அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் இருந்தால் பழி வாங்குகிற குணம் வராது, பழி வாங்குகிற குணம் வராது, விட்டு கொடுக்கிற குணம் வரும். ஆவியானவர் விட்டு கொடுத்து செல்வார். ஆவியானவர் ஐக்கியத்தை தான் ஏற்படுத்துவார். வந்திருக்கிற கர்த்தருடைய சாமி இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவுக்குள்ள பழி உணர்ச்சிகள்லாம் இருக்கு தெரியுமா? உன்னை கொன்று போடும், அடித்து போடும், ஐயா இவன் இருக்கக்கூடாது, கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. ஆமென். ஏன் கர்த்தர் தாவீதை புகழ்ந்து கொண்டே இருந்தார் தெரியுமா? என் இருதயத்திற்கு ஏற்றவர், எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நான் தாவீதை தெரிந்து கொண்டேன். தாவீதை குறித்து ஆண்டவர் உயர்வான எண்ணம். காரணம் என்னன்னா, சத்ருவை சிநேகித்தான். நல்லா தெரியும். சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டார், நீதான் அடுத்த ராஜா எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவன் ராஜ பதவிக்காக ஆசைப்படல. அவன் தாவீதை சவுலை விட்டு விலகி நான் போய்கொண்டே இருந்தான். சவுலை கொண்டிருந்து அடுத்த செகண்ட் அவன் ராஜாவாய் வந்துட முடியும் இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, ஐயா இவர் காலம் வருகிற வரை அல்லது யுத்தத்தில் செத்தார் ஒழிய என்னுடைய கரத்தை நான் போடவே மாட்டேங்க. ஆகவே நான் சவுல் வாழ்த்தி செல்லுகிறார் பாருங்க. இப்ப வாசிக்கலாம். அதே 1 சாமுவேலின் புத்தகம் 26-25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேல பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியே போனார். ஒரு சத்ருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, என் குமாரனாகிய தாவீதே. இதே இன்னொரு காரியத்தை கூட நீங்க வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 24-16-17-18 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார். ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா நீர் யார் பின்தொடருகிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீதின் இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது
2 விசை, ஒரு விசை ஆமென் வாழ்த்துகிறார். இதுக்கு அடுத்த முறை வாழ்த்து என் குமாரனாகிய தாவீதே. ஆனா இந்த இடத்துல அவர் ராஜாவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? எனக்கு அடுத்தது நீதாயா, கர்த்தர் நிச்சயமாக உன்னை ராஜாவாக. இதுதாங்க நம் சத்துருக்களை சிநேகிக்க தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பழி வாங்கும் சமம் பண்ணக்கூடாது. யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே பழி வாங்குகிற உணர்ச்சிகள் இருந்தால் இன்னைக்கு என்ன பண்ணணும்னா அழித்து போடப்படணும். இந்த பழி வாங்குகிற உணர்ச்சி எல்லாம் எது அப்படின்னு சொன்னா பார்வோனுடைய சினை. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட இந்த ஜனங்களை அழித்து போட வேண்டும், இல்லைன்னா மறுபடியுமாய் அடிமைப்படுத்த வேண்டும். இதுதான் பார்வோனுடைய எண்ணம். ஆகவேதான் கர்த்தர் செய்கிற ரட்சிப்புகள் வித்தியாசமான. ஆமென். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து பாதுகாத்தார். ராஜாவே சொல்லுகிறார், தானியேலின் தேவனுக்கு முன்பதாக அஞ்சி நடுங்கணும் ஐயா, பயப்படணும், எல்லாரும் பயப்படணும். ஒரு பெரிய மகிமை வெளிப்பட்டது இந்த இடத்துல. தானியேல் தாவீது கர்த்தருக்காக சத்துருவை ஒப்பு கொடுத்தும் அவன் சொல்றான் அபிஷேகம் பண்ணினவர் மீது. ஆகவேதான் குடும்பத்துல யாரா இருந்தாலும், ஊழியக்காரியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கூடாது. நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப இல்லை. கர்த்தர் நம்ம நியாயாதிபதியா ஏற்படுத்தலைங்க. நியாயாதிபதியா ஏற்படுத்தலை. உங்களுக்கு இந்த பாவம் செஞ்சுட்டீங்க, நீங்க இதை அழிஞ்சு போயிருவீங்க, அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் கர்த்தர் வைக்கல. தாவீது அந்த நாட்களில் பாருங்க, சத்ருவா இருந்தவனை நேசித்தான், சிநேகித்தான். கர்த்தரோட காரணம் என்னன்னா கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு ஐயா, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு துணிகரமாய் பேசுகிறோம் பார்த்தீங்களா? இப்ப நாவு ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாளப்பட வேண்டும். கூடுமான வரை என் நாவுக்கு காவல் வைங்க ஐயா. என் நாவு துணிகரமாய் பேசக்கூடாது, துணிகரமாய் நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடாது, துணிகரமாய் மற்றவர்களை நான் குற்றவாளி என்று சொல்லக்கூடாது ஐயா. நாவுக்கு காவல் வைக்கணுங்க. ஏன்னா கரைப்படுத்தக்கூடியது நாவுதான் கரைப்படுத்தக்கூடும். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, ஜாக்கிரதையாயிருங்க. இதன் பின்பதாக தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த கனத்தை எல்லாம் வேத புஸ்தகத்தில் நம்மை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. கடைசியாக ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டதற்காய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். ஆமென். இயேசு படகில் நித்திரையாய் இருந்தார். கடைசியாக கர்த்தருடைய ரட்சிப்பு. அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அதற்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? 3வது காரியம், கர்த்தருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்ம பலருடைய காரியங்கள் என்ன அப்படின்னா அந்த சந்தேக புத்தி இருக்கு. இந்த சந்தேகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சந்தேகம் நம்மை மனமகிழ்ச்சியாய் ஜீவிக்கவே விடாது. பலருடைய வாழ்க்கையில இன்னும் விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வர முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த சந்தேக எண்ணம் தான். கர்த்தர் விடு அப்படின்னு சொன்னா விட்டுறணுங்க. கர்த்தர் விடு அப்படின்னு சொன்னா விட்டுறணும். பின்தொடர் அப்படின்னு சொன்னா பின்தொடரணும். தாவீதுடைய காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வாசிங்க. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கொண்டே இருந்தார். ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன், நான் பின்தொடரட்டுமா? ஆண்டவர் சொல்றார், நீ போ. போ. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பல நேரங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சந்தேக கண்ணோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, இருக்கிற 10 ரூபா நான் காணிக்க போட்டுட்டேன்னா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வருமானத்திற்கு இருந்த எல்லா காரியத்தை நான் போட்டுட்டா நாளைக்கு நான் சாப்பிடுவதற்கு என்ன பண்ண முடியும்? நாளையை குறித்து நம்ம கவலைப்படுகிறபடியினால் இந்த சந்தேக குணம் என்பது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை படகில் இயேசு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினவர். அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் தான் சீஷர்கள். அவர் படகில் இருந்தாலும் படகு அமிழத்தக்கதான காற்று கடல் எல்லாம் கொந்தளித்து மூழ்கி போக பண்ணினது அவர் நித்திரையா இருந்தார். உங்க வாழ்க்கையில் கூட பல நேரத்தில் போராட்டங்கள் சஞ்சலம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை தான் குறை சொல்றோம். நீங்க இருந்தா லாசர் மரித்து போன பொழுது மார்த்தாள் சொல்றா, பார்த்து நீ இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, கர்த்தருடைய ரட்சிப்பு பயங்கரமானது. அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நீங்க எதுக்குமே முறையிட வேண்டாம். ஐயா, நான் என் தகப்பனாருடைய கரத்தில் இருக்கிறேன், உன்னை என்னை சேதப்படுத்த முடியாது.
என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஐயா, அவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா. ஆகவே நான் காற்று கடல் எந்த கொந்தளித்தாலும், நான் மூழ்கியே போனாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் தளர மாட்டேன் ஐயா, சந்தேகப்பட மாட்டேன். என் தகப்பனை நான் சந்தேகப்பட மாட்டேன். இன்னைக்கு நாம் சகப்பனை நமக்காக ஜீவனை கொடுத்தவரை பல நேரத்தில் சந்தேகப்படுது. ஐயா, எல்லாவற்றையும் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஐயா கிடைக்கும்? ஐயா, எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்து விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படிதான். எதை செய்தாலும் இந்த காரியம். அனனியா சப்பீராளுடைய காரியத்தை நீங்க வேத புஸ்தகத்தில் வாசிங்க. விற்கிற வரை எல்லாமே அவங்களதுதான். ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது, இந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுதுதான் அவங்க இருதயத்துல கொஞ்சம் அப்படி ஒரு தடுமாற்றம். ஐயா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் நாளைக்கு சாப்பாட்டுக்கு? வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஒரு சின்ன சந்தேகம் பண்ணு. கர்த்தருடைய காரியத்தில் சந்தேகப்படவே கூடாது. கர்த்தரை சந்தேகப்படுத்துகிற காரியங்கள் இருக்கவே கூடாது. அப்போ நம்ம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எங்க போயிட்டோம், அமிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை நம்மள விசுவாசிக்கல அப்படின்னாலே அவ்வளவுதான், பின்னாடி போயிட்டோம்னு அர்த்தம். ஆகவேதான் பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் நீ விற்று கொண்டு வருகிற வரை உன்னுடையது தானே. ஒரு பங்கை வஞ்சத்தை எடுத்துக்கொண்டாங்க. யாருக்கு தெரிய போகுது? வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, காற்றையும் கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் அதட்டினவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சந்தேகப்படாதீங்க. ஐயா, எனக்கு காசு இல்லை, நாளைக்கு 10 ரூபாய், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன்? பயப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எலியாவை காகத்தின் மூலமாய் போஷித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, என் குடும்பத்தில் வனாந்திர பாதையை நான் எப்படி நடக்க போகிறேன்? பயப்படாதீங்க. ஐயா, என் மகனுக்கு திருமணம் செய்யணும், மகளுக்கு திருமணம் செய்யணும், வேலை இல்லாமல் இருக்கிறோம், பட்டினியா இருக்கிறோம், எங்களை விசாரிக்க யாரும் இல்லை. அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். அவர் உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை வழி நடத்தினவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர், உங்களை ரத்தத்தால் மீட்டெடுத்தவர். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரியும். நீங்க அமைதியா இருங்க. ஐயா, என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஐயா, பிசாசு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். இவங்க கிட்ட போய் காசு கேளு, அவங்க கிட்ட போய் கேளு, எப்படி ஆகிடும், பிள்ளைங்க பட்டினியா இருக்குது. இல்ல, நீங்க அமைதியா இருங்க. கர்த்தர் வீடு தேடி ஆட்களை அனுப்புவார். நம்முடைய தேவன் பெரியவருங்க. அதுவேதான் அமிழ்ந்து போகிற நேரம். அற்ப விசுவாசிகளை ஏன் கூட தானே இருந்தீங்க? சிசரை பார்த்து கேட்கிற, ஏன் கூட தானே இருந்தீங்க? அற்புதங்களை எல்லாம் பார்த்தீர்களே, இவைகள் எல்லாம் எம்மாத்திரம்? சீஷர்கள் சொல்லியிருக்கலாம், இறையாதே அமைதலாம். இது கர்த்தர் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். பிசாசு தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு வரும் பொழுது நீங்க சொல்லுங்க, இறையாதே அமைதலாம். இது நான் சந்தேகப்பட மாட்டேன். எந்த விதத்துல சந்தேகப்பட மாட்டேன். நான் விசுவாச வாழ்க்கையில போய்கொண்டே இருக்கிறேன். தடுமாற்றம் என்பது எனக்கு கிடையாது. இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவன் இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பை நின்று பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நின்று பாருங்க. அவர் என்றைக்கும் மாறாதவர். உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். சந்தேகப்படாதீங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உண்மையுள்ளவர்களாய் செய்வீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கிறோம். சத்துருக்களை சிநேகிங்க. கர்த்தருடைய எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். வெறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அமிழ்ந்து போகிறவரை இருப்ப வந்திருக்கலாம். நாளையை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷன் மீது நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் அந்த உன்னதமானவருடைய மறைவு காணப்படுகிறபடியினால் எந்த தீங்கும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நாமே தகப்பனே, அருமையான நல்ல செபநிடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. இம்மட்டும் கைவிடாதபடி நடத்தி வந்த எபினேசர் அல்லவா? யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நிச்சயமாக என்னுடைய பர்வதத்தில் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்களை நாம் வைக்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. நடத்தும் ராஜா, வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதா.